நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அங்க வைங்க. பிருந்தா, பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி நகத்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் என்ன நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே வச்சிருக்க? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஸ்ரீதர். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. டேனி என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணான். அந்த அன்புக்காக தான் நானும் அவனை லவ் பண்ணேன். அந்த அன்பே இப்ப எனக்கு தொல்லையா இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆம்பளைங்களோட சைக்காலஜி என்னன்னு ஆஸ் அ போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். நான் படிச்ச படிப்பு எல்லாமே டேனியல் முன்னாடி தோத்து போயிடுச்சு. அவர் எப்ப அழுவாரு எப்ப சிரிப்பாருன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு என் மேல கோவப்படுறாரு, திடீர்னு எரிச்சல் ஆகுறாரு. நான் திரும்பி பார்த்தேன்னா அடுத்த நிமிஷமே காலில் வந்து விழுந்துடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவரை கிரிமினலா ஹேண்டில் பண்றதா இல்ல என் ஹஸ்பண்டா அரவணைக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீதர். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம்தான் பிருந்தா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யார் யார் கூட பழகினியோ அவங்க மேல எல்லாம் சந்தேகம் வரும். டேனியல் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு உன்னை டார்ச்சர் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒன்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு. போக போக எல்லாம் சரியாயிடும் பிருந்தா. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதை அவாய்ட் பண்ணாதான் உன் லைஃப்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்ன? அவரை சந்தேகப்படுறாருங்கிறதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துலாம் சொல்றியா? என்ன ஸ்ரீதர், என்ன பேசுற நீ? எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சித்தி கிட்ட சொல்லுவேன், இல்ல உன்கிட்ட சொல்லுவேன். இப்போ எந்த பிரச்சனையும் கேட்கிற நிலைமையில சித்தி இல்ல. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா ஸ்ரீதர்? நான் சொல்றதை கேளு பிருந்தா. இப்ப கூட இந்த இடத்துல எங்கேயாவது டேனியல் நம்மள நான் சொல்றேன்னு திரும்பி பார்க்காத. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உன் வீட்டுக்காரர் உட்கார்ந்திருக்காரு. நாமளே ஏன் அவரை குற்றவாளியாக்கணும்? எத்தனை கேசஸ் பார்த்திருப்போம், எத்தனை கேசஸ் கேள்விப்பட்டிருப்போம். வேண்டாம் பிருந்தா, நம்ம பாக்குறது நல்லதில்ல. நான் வரேன். கேள்வி கேட்க வந்துட்டான். பிருந்தா, 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 damn it.
எங்க போன? சித்தி வீட்டுக்கா? பொய் 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 பொய். பார்த்தேன் நீயும் ஸ்ரீதரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு. சந்தோஷமா? சந்தோஷமா? என்ன சொன்னா? உன் காதுல ஏதோ குசு குசுன்னு சொன்ன. என்ன சொன்னா? என்ன கிண்டல் அடிச்சானா? நீ கூட சிரிச்சிய? சொல்லு சொல்லு. என்ன தானே கிண்டல் அடிச்சான்? என்ன சொன்னா? என் டாடியா இல்ல எப்பவும் போல என் கலரா? நான் தம்மரி இதை சொல்லியிருப்பான் சிரிச்சா. அது ரெண்டு என்ன கையை காமிச்சண்ண 2 நாள் தானே. என்ன பண்ண போறீங்க? எங்க மீட் பண்ணலான்னு சொன்னா? என்ன பண்ண போறீங்க? ஓடி போறீங்களா? நீ போறியா? ஏய் சொல்ல பிருந்தா. பைத்தியக்கார மாதிரி கத்தின்னு இருக்கிறேன். பிருந்தா தோபார் 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 இங்க பார். இல்லிச்ச வயனை எழுதி இருக்க பிருந்தா. ப்ளீஸ் 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 சொல்லு பிருந்தா. என்ன சொன்ன பிருந்தா? என்ன சொன்ன? எனக்கு கிண்டல் அடிச்சான பிருந்தா? அவன் கிண்டல் அடிக்கலாம் பிருந்தா? நீ சிரிக்கலாமா பிருந்தா? பிருந்தா நான் உன் ஹஸ்பண்ட் இல்லையா பிருந்தா? உன் டேனியல் இல்லையா பிருந்தா? ப்ளீஸ் நீ சிரிக்காத பிருந்தா. காலில் விழுந்து கேட்குறேன் பிருந்தா. பிருந்தா அந்த 2 நாள் நம்ம என்னை விட்டு போயிட்டு போறியா பிருந்தா? 2 நாள்ல ஓடி போய் பிருந்தா. வேணாம் வேணாம் பிருந்தா ப்ளீஸ். எனக்கு நீ வேணும் பிருந்தா. எனக்கு மட்டுமே வேணும் பிருந்தா. ஓகே 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 வேணாம் நான் கேட்கல. ஓகே ஆனா ஒண்ணு அந்த வேலை விட்டு வேணாம். அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லை. அந்த ஸ்ரீதர் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த சொசைட்டி வேணாம். விட்டுரு விட்டுரு. என்ன மாத்திரம் பார்த்துக்கோ. வீட்லயே இரு, என் கூடவே இரு. நான் வெளில போகும்போது முத்தம் கொடு, டாட்டா சொல்லு, வரும்போது வாங்கன்னு சொல்லு, சாப்பாடு போடு பிருந்தா. ப்ளீஸ் 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 என் கூடவே இரு பிருந்தா. அன்பா அரவணைச்சு எங்க அம்மா மாதிரி என் ஒய்ஃபா இரு பிருந்தா. எங்கேயும் போயிடாத பிருந்தா. என்னை விட்டு ஓடி போயிடாத பிருந்தா. பிருந்தா 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 பைத்தியக்காரா. பிருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் பிருந்தா ப்ளீஸ் 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 என்னை விட்டு போயிடாத பிருந்தா. ப்ளீஸ் பிருந்தா 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 ப்ளீஸ் பிருந்தா ப்ளீஸ். நான் பைத்தியக்காரன் தான் பிருந்தா. உன் மேல பைத்தியம் பிருந்தா. என்னை விட்டு ஓடி போடாத பிருந்தா. வேணாம் பிருந்தா. போயிடாத பிருந்தா. பிருந்தா எனக்கு நீ வேணும் பிருந்தா. போயிடாத பிருந்தா. வாங்க வக்கீல் சார், வாங்க 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 சார். உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு சார். நீங்க என்ட்ரி கொடுத்தாலே யாராவது ஒருத்தர் மண்டையை போடுறாங்க இல்ல ஜெயிலுக்கு போறாங்க. கைராசிக்காரர் சார் நீங்க. இந்த வண்டி வரும்போது என் கண்ணுக்கு இந்த வண்டி எரும மாடு மாதிரியும் நீங்க யம தர்மராஜா மாதிரியும் தெரியுறீங்க சார். என்ன ஒரே வித்தியாசம்? ஒயிட்ல இருக்கீங்க. வழிவிடு வேலு சார் இப்படி வழி இருக்கு சார். வாங்க சார். ஆமா இப்ப அரிசி மூட்டையை உள்ள வச்சிட்டீங்க. அடுத்த லிஸ்ட்ல யாரு சார்? சாரதாவா? சார் நீ சாரதாவை மட்டும் உள்ள வச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சாரதாவை எல்லா நிலையிலும் பார்த்துட்டேன் சார். பெரிய பங்களால வாழ்ந்தும் பார்த்தேன். இப்ப கேவலமான வீட்லயும் பாக்குறேன். லேண்டர் கார்ல போறதையும் பார்த்தேன். இப்ப நடுத்தர்ல அம்போன்னு நடந்து வருது. ஜெயில மட்டும் வச்சிட்டீங்க. அது பொது சார். கம்பிக்குள்ள நின்று சாரதா கம்பி எண்ணிட்டு இருக்கணும். நான் காஞ்ச ரொட்டியும் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துட்டு போய் அதை கிஃப்டா கொடுத்து பார்க்கணும். அது மட்டும் பண்ணுங்க சார். சரி பிரபாதமா இருக்காங்களா? ஏன் சார் எங்க பாப்பா மேல ஏதாவது கேஸ் இருக்கா? நான் அப்பவே நினைச்சேன் சார். எங்க பாப்பா வர வர ஒரு மார்க்கமா இருக்கு. ஒதுங்கி நிக்குது. என்கிட்ட எதுக்குமே டிஸ்கஸ் பண்ண மாட்டுது. நான் நினைச்சேன் எங்க பாப்பா உள்ள தள்ள போறீங்களா சார்? ஏதாவது ஒண்ணா முடியும் சொல்லுங்க சார். எஸ்கேப் ஆயிடுவேன். மேடம் இவன் வேற உயிரை வாங்குறான். என்ன இது? இந்த ஆள் போற போக்க பார்த்தா வக்கீல் தொழில் ரிசைல் பண்ணிட்டு எங்க பாப்பாக்கு பிஏ ஆயிடுவான் போல் இருக்கு. கேஸ் கட்ட பிடிச்ச கையில ஷேரிங் பிடிக்க போறான். வரவெல்லாம் என் தலையில கை வைக்கிறதுலயே வராலும் படுவாய் போயிடுங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, முடிச்சிடுறேன். ஆமா, இந்த நேரம் நீங்க கோர்ட்ல தானே இருப்பீங்க? என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நம்ம வீட்டில் வேலை செஞ்ச ராஜ்குமார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ல,
அவனுக்கு பணம் செட்டில் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. நீங்கள் பண்ணீங்களா? நான் பண்ணல, பிரசாத பண்ண சொன்னேன். பிரசாதை கேளுங்க. பிரசாத், பிரசாத். என்னம்மா? வாங்க வக்கீல் சார். வணக்கம். நம்ம வீட்ல வேலை செஞ்ச குமார் இறந்து போயிட்டான்ல, அவன் ஒய்ஃப்க்கு பணம் செட்டில் பண்ண சொன்னேனே, பண்ணிட்டியா? நீங்க சொன்ன அன்னைக்கு நான் செட்டில் பண்ணிட்டேம்மா. ஏன் கேக்குறீங்க? அது வந்து சாரதா நாளைக்கு குமாருடைய ஒய்ஃபையும் அவன் குடும்பத்தையும் பார்க்க போகிறாங்க. அப்படி பார்த்து பணத்தாலேயோ சென்டிமெண்ட்டாலேயோ அந்த சாட்சியை மாற்றி சொல்ல வச்சிட்டாங்கன்னா நம்ம சாரதா எழுதியே மறந்த வேண்டியது தான். அதனால் உடனடியாக நீங்கள் குமாருடைய ஒய்ஃபையும் அவங்க குடும்பத்தையும் பார்த்து அவங்க மேற்கொண்டு எதனா எதிர்பார்த்தாங்கன்னா கூட கொடுத்து அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாரதாவில் கிடைக்கும். பிரசாத், சாரதா இல்லத்துக்கும் அந்த ஸ்ரீக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு அவன் நமக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குற வரைக்கும் அவன் ஜெயில விட்டு வெளியில வரக்கூடாது. புரியுதா? சரிம்மா, அப்படியே செய்றேன். அம்மா சொன்னதை கேட்டீங்களே, அது மாதிரி நடந்துங்க. வரேன் மேடம். ஏன் வக்கீல் சார், எங்களுக்கும் சாரதா குடும்பத்துக்கும் நீண்ட நாள் பகை. நாங்கள் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கோம். நியாயம். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த விஷயத்தை இவ்வளோ மெனக்கட்டுறீங்க? அம்மாவை கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன் பாப்பா வக்கீலமா சொல்லிட்டு போறாரு, அப்படின்னா எனக்கு தெரியாத பிரச்சனை. உனக்கு அது தேவையில்லாதது. மாப்பிள்ள, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குடா. உனக்கு புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். பிரியா, அப்பா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும் என்ன? சரி டாடி. டாடா. பாய். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்க முதலாளி அம்மா தான் அடிக்கடி மேடம் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. என்னைக்காவது மேடம் உங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருக்காங்களா? எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க? பாருமா, உன் புருஷனை கொல்லணும்னு எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்படி கொல்லணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அந்த பிரசாதி வேலுமணி கண்டந்துணுமா வெட்டி போட்டிருப்பேன். அந்த வேலுமணி மேடம் எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கான். மேடம் எதாவது பண்ணாங்களா? இல்ல அவங்க பசங்க தான் எதாவது பண்ணாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ சொல்ல போற வார்த்தையில தான் அந்த பையனோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இப்பதாம்மா அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. பாருமா, இந்த அரசியல்வாதிக தான் ரோட்ல ஒரு பணம் கிடந்துட்டா போதும், உடனே அது மேல அவங்க கொடியை போட்டுருவாங்க. போட்டுட்டு அதை அரசியலாக்க பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த பிரசாதும் வேலுமணியும் சேர்ந்து என் பொண்ணை பழி வாங்கறதுக்காக எதேச்சா நடந்த ஒரு விபத்தை போய் கொலைன்னு சொல்லி பாவம் என் பேரனை உள்ள தள்ளிட்டாங்கம்மா. நீங்க சொல்லுவீங்கய்யா, செத்தது ஏன் புருஷனாச்சே. அவர் இருந்தப்பவே நாங்கெல்லாம் ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அவரு போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா தான் எங்களுக்கு எல்லாம் படி இழக்கணும். அவங்க சொல்றதானங்க நாங்க கேட்க முடியும். இந்த கேஸ் முடியட்டும், நான் மேடம் கிட்ட பேசி பணம் ஏற்பாடு பண்ணி தரேன். இப்ப பணம் கொடுத்தனா இந்த கேஸை திசை திருப்பறதுக்காக ஏதோ லஞ்சம் கொடுத்த மாதிரி ஆயிடும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, நியாயமா தான் படுது. எதிர்பார்த்தேன் மிஸ்டர் யோகி. சாட்சியை கலப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். கொலைகார பாவிகளா, பண்ற கொலையும் பண்ணிட்டு அதை மறைக்கிறது பஞ்சாயத்து பேச வந்திருக்கீங்களா? வேலு, மரியாதையா பேசு. கொலைகாரருக்கு மரியாதை கிடக்குது. ஏன் வளர்ந்தவனே, என்ன எங்க மாப்பிளையும் கொலை பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். நாங்க கிடைக்கிறவங்க வேலைக்காரனை போட்டு தள்ளிட்டு
ஏயா இந்த பஞ்சாயத்து பண்றதுல யோகிதை வேணையா? யோகி நீயே சாரதா 5 வரல 6வது வரல எக்ஸ்ட்ராவா வேஸ்டா தொங்கிட்டு இருக்க. இந்த ஆளெல்லாம் 7வது வரல வருது. இந்த தண்டச்சோர்ல பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. முதல்ல நான் வருவேன். நான் வருவேன். அவங்க வக்கீல் நான் வருவேன். மெட்ராஸ்ல ஒண்ணும் நடக்காது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு. இதை பாருமா, உனக்கு மாசம் மாசம் என்ன சம்பளம் வந்து சேரணுமோ அது வந்து சேர்ந்துடும். நீங்க கடன்ல இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்தாங்க, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. இதை வச்சு உங்க கடன் அடைச்சிடுங்க. அவங்க இனிமே உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸோட வந்து நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. பிரசாத், இவங்களை நம்ம வீட்டில் கூட்டு போய் நம்ம பாதுகாவல் வச்சுருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா மாப்பிள்ள. இல்ல மாமா, எந்த முடிவா இருந்தாலும் அம்மாவை கேட்டு தான் எடுக்கணும். இந்த பாருமா, எதுக்கும் வீட்டை காலி பண்றதுக்கு தயாரா இரு. யார் பயமுறுத்தினாலும் பயப்படாதம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். வாங்க சார். ஒண்ணு கவலைப்படாத. ஏதாவது பிரச்சனைனா வீரன் வேலுமணியை கூப்பிடு. மாப்பிளே குட் டைம். அவனு தப்பிச்சானுங்க என்கிட்ட இருந்து. இல்ல நீ தொலைச்சிருப்பேன். அவங்கள சட்டாக் சட்டாக் குத்திருப்பேன். மாப்பிளே குட் டைம். சதக் சதக் 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிருப்பேன். കൃഷ്ണ, എന്റെ കൃഷ്ണ, ഗുരുവായൂരപ്പ രക്ഷിക്കണേ. യോഗി, അപ്പാ യോഗി. மாமா உள்ள வாங்க மாமா. ஏன் மாமா அவசரப்பட்டு வந்தீங்க? நான் தான் வரேன்னு சொன்னேனே. ஏன்பா, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் உன் வீட்டுக்கு வரணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. ஜெயில இருக்கிறது என்னோட பேர ஸ்ரீ. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுப்பா, அதனாலதான் வந்தேன். இந்த எரசல் ட்ரெயின் சப்தம், இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல உங்களால எப்படிப்பா தாமசிக்க முடியுது? ഇതിനെല്ലാം കാരണം ആ നായിന്റെ മോള് പ്രഭാവതി താനെ. மாமா ഞാൻ എന്ത് ചെയ്യും? ഞാൻ ഒന്നും ചെയ്യില്ല. ഞാൻ എന്ത് ചെയ്യാനാ? அதுதான் சாரதா என் கையும் காலையும் கெட்டி போட்டால, எனக்கு பழைய சுபாவம் நான் காணிக்க கூடாதுன்னு சத்தியமாயிட்டாளப்பா. அவளோட பேச்ச என்னால மீற முடியலப்பா. இருந்தாலும் நீங்களெல்லாம் இப்படி இங்க நான் கஷ்டப்படுறது காணான் എന്റെ മനസ്സ് സഹിക്കില്ലപ്പാ. എനിക്ക് വയസ്സ് 75 ആയിരിക്കാം. പക്ഷേ എന്റെ മനസ്സിൽ ഇനിയും ആ പഴയ ഈശ്വര പാണ്ഡ്യൻ ജീവിച്ച് ഇരിക്കുകയാണ്. എന്നைக்காவது ஒரு நாள் அவன் வெளியே வரும். மாமா கோவப்படாதீங்க. ശരി ശരി, அதை விடு. നിന്റെ മകൾക്ക് എന്റെ മോള് ശക്തിയുടെ പേര് താണേ. എന്റെ പേരക്കുട്ടി എവിടെ? ശക്തി, ശക്തി. மாமா அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கா. அப்படியா? எப்போ வரும்? இப்போ வந்துடுவா. அப்படின்னா இதெல்லாம் அவ வந்து அவகிட்ட கொடுத்துரு. வேண்டாம் மாமா, நம்ம போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ள சக்தி வந்துடுவா.
உங்கள் கையிலே அவளுக்கு கொடுத்தீங்கன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படி சொல்றியா? ஆ சரிப்பா. தாத்தா சக்தி, என்ன மோளை சக்தி, எப்படி இருக்கீங்க தாத்தா? நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா. உள்ள வாங்க. இல்லம்மா, நாங்க போய் ஸ்ரீயை பார்த்துட்டு வந்துடுறோம். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வர்றேம்மா. இந்தம்மா, இதெல்லாம் தாத்தா உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இரு, இந்தம்மா. வேண்டாம் தாத்தா. என்னடா தாத்தா இந்த 10 ரூபா மட்டும் தரணும்னு பாக்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்ல. தாத்தா ஜெயில இருந்தப்போ என் சொத்தெல்லாம் யார் யாரோ அடிச்சோண்டு போயுமா, அது போட்ட கையில கோடி கோடியா பணம் இருந்தப்போ நான் மனுஷனா ஜீவிக்கல. இப்போ மனுஷனா நான் ஜீவிச்சுட்டு இருக்கும்போ நினக்கு தர இந்த 10 ரூபாய் மாத்திரமே உள்ளோமா, வச்சுக்கோமா, சந்தோஷமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா, நல்லா இரு. அப்போ உங்க அப்பாவை நானும் போயிட்டு வரட்டுமா? நிச்சயமா வரணும். நிச்சயமா வர்றேன். பாய். ஸ்ரீ, தாத்தா தாத்தா என்னோட நிலைமையை பாத்தீங்களா தாத்தா? ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும். ஸ்ரீ, டெஃபினட்டா உன்னை ஜாமீன்ல எடுத்துடுறேன். ஏன் சும்மா கவலைப்படுற? அங்கிள், இந்த கேஸ்னால என் எதிர்காலமே வீணா போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். ஸ்ரீ, தைரியமா இரு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சங்கீதாவோட அம்மா தான் அங்கிள். அவங்கள நினைச்சாவே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவங்கள நினைச்சிட்டே வண்டியை ஓட்டிட்டு போனேன். வண்டியை ரொம்ப மெதுவா தான் ஓட்டிட்டு போனேன். அவன் குறுக்கால வந்துட்டா. அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரி பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல தாத்தா. அப்படி பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த பிரசாத்தை நேருக்கு நேரம் வச்சு நேரத்து கொலை பண்ணிருப்பேன். எங்க சித்தி எங்களை கோழையா வளர்க்கல தாத்தா. ஸ்ரீ, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரபாவதி வேலுமணியும் தான் தாத்தா. ஸ்ரீ, நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அமெரிக்கா போறதுக்கு சித்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அமெரிக்காலாம் வேண்டாம் அங்கிள். எனக்கு சங்கீதா கூட வாழ பிடிக்கல. பாரு ஸ்ரீ, தப்பு பண்றவங்களை எல்லாம் ஒதுக்கணும்னு முடிவு எடுத்தா அப்புறம் இந்த உலகத்துல யாருமே ஒன்னா வாழ முடியாது. என்ன எடுத்துக்கோ, நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன். என் சாரதா என்ன மன்னிச்சு ஏத்துக்கலையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளார 1000 அரசல் வரசல் இருக்கும். பொண்டாட்டி சரியில்லைன்னா புருஷன் தான் புத்திசாலியா அவளை திருத்த பார்க்கணும். அதை விட்டுட்டு அவளை ஒதுக்கி வைக்கிறேன், அவ வேண்டாம்லாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ வாழ போறது ஒரு வாட்டி தான். அதை சந்தோஷமா அமைச்சுக்கிறது உன் கையில தான் இருக்கு, புரிஞ்சுக்கோ. அதில்ல தாத்தா, நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். இதை பாரு ஸ்ரீ, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு எல்லாம் கம்ப்ளீட்டா இதை எழுதி வச்சிருங்க. இதை படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டுடு. மற்றது நான் பார்த்துக்கிறேன். பென் சார். பென் இந்தா. திருத்த முடியாது, சும்மா இங்கெல்லாம் சொல்லி நிக்காதீங்க.
அப்பப்போ வந்து நிற்காத, அப்போ நான் டென்ஷன் ஆகிடுவேன். அப்புறம் நம்ம போலீஸ் வந்தாருன்னா அவ்வளோதான். வர லெஃப்ட் பா. என்னாச்சு மாமா? உள்ள வாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அவசரப்பட்டு நான் அடித்தடியெல்லாம் இறங்க மாட்டேன்னு சாரதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது மடத்தனமோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? புரியல? ஜெயில இருக்கிறது என்னோட பேரமோன், எந்த மோளி சாரதோட மகன். இந்த மோளு பிரபாவதியும் பிரசாத் பொய்கேசு போட்டு என்ற பேரனை உள்ள தள்ளியிருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வந்து மூக்கு நிறைய சாப்பிட்டு ஃபேனை போட்டு பாயை போட்டு படுத்து தூக்க சொல்றியா? இந்த ஈஸ்வரனால அது முடியாது. உதைக்கிற உதையில அவங்க 2 பேரும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் நாங்க பொய் கேஸ் போட்டுட்டோம், அவனை விட்டுருங்கன்னு ஸ்ரீ எங்க கொண்டு வந்து என்னால முடியும். இன்னைக்கு என்னால முடியும். மாமா புத்தி கெட்டு போச்சா? சாரதா என்ன சொல்லியிருக்காங்க? அடித்தடி சண்டை போடக்கூடாதுன்னு. அப்படி போடுறதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. மறந்துட்டு உள்ள வாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சாந்தம் அஹிம்சைன்னு சொல்லி அவன் மனசை கெடுத்ததும் இல்லாம அவன் வாழ்க்கையும் கெடுத்து இந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்க. அவன் என்னடானா சத்தியம் நீதி தர்மம் இந்த வழிதான் நடப்பேன் அவன் மகன் ஜெயில கூட மறந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கான். என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மாமா சின்ன வயசுல ஏதோ பண்ணீங்க, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு வயசாயிடுச்சு, வாங்க. என்னது? எனக்கு வயசாயிடுன்னு சொல்றியா? எனக்கு வயசாயிடுன்னு சொல்றியா? சரிப்பா, நீ சொல்ற மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஆனா எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு என் மனசுல நினைக்கிறக்குள்ளாரையும் என் ஆளுங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. வந்துட்டாங்க பாரு. ஐயா, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோம், எங்க உசுரை கொடுக்க கூட நாங்க தயார்னு வந்து நிக்கிறாங்க பாரு. பாரு, நான் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கோ. மாமா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வாங்க. நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். இனிமே உங்க பொண்ணு சாரதா சொல்ல மாட்டாங்க, நானே சொல்றேன். இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. எந்த ஒரு பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு வன்முறை முடிவில்லை. நீங்க மாறலன்னா போயிடுங்க. ஐயா வாங்கய்யா, நீங்க என்னங்க ஐயா யோசிக்கிறீங்க? நீங்க மற்றவங்களுக்காக கட்டுப்பட்டு நிற்கிறத பார்த்தா எங்களால் பொறுத்துக்க முடியலையா? ஐயா தயவு செஞ்சு வாங்கய்யா, போயிடலாம் வாங்கய்யா. ஏன் யோசிக்கிறீங்க? நம்ம சாரதாவுக்கு துரோகம் பண்ண பிரபாவதி பிரசாத் குடும்பத்தை வெட்டி சாச்சிட்டு திருநெல்வேலி போயிடலாம். வெட்டி சாச்சி சொல்றது கேளுங்க. நாங்க இருக்கிறோம். யோசிக்கிறீங்க? உங்களுக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாங்க யோசிக்கிறீங்க. திருநெல்வேலியில எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க. ஒரு வார்த்தை யார் என்ன பண்ணிருக்காங்க? ஜெயில இருக்கா? பொண்ணுக்கு ஒரு ஆபத்து, குடும்பத்துக்கு நடக்கிற அக்கிரமத்தை பார்த்துட்டு குடும்பத்தை அங்க பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேயா? நீங்க வேணா இருக்கலாம், நாங்க இருக்க மாட்டோம்யா. தயவு செஞ்சு வாங்கய்யா. தாத்தா அதெல்லாம் வேணாம் தாத்தா. வாங்கய்யா, நம்ம திருநெல்வேலிக்கா போயிடலாம். நீங்க எப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க நினைச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்க. அடுத்தவங்களை அடிக்கிறதே தப்பு தாத்தா. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்மளை அடிச்சாலும் ரத்தம் வரும், மற்றவங்களை அடிச்சாலும் ரத்தம் வரும். மனுஷங்க ரத்தம் மனுஷங்களே பார்க்கக்கூடாது தாத்தா.
அப்பா வேற இப்ப நம்ம கூட இல்ல, ஆசிரமத்தில் இருக்காரு. நீங்க தான் தாத்தா அவர் இடத்துல இருக்கீங்க. தாத்தா அது மட்டும் தாத்தா அது மட்டும் இல்ல, அம்மாக்கு தெரிஞ்சா கோவிச்சுக்குவாங்க. வேணாம் தாத்தா, வாங்க. நான் எங்கேயும் போலப்பா, உங்க கூடயே இருக்கேன். வா உள்ள போலாம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க வருவீங்கயா. அது வரைக்கும் இந்த ரோட்ல சுத்திட்டு இருப்போம்யா. காத்துட்டு இருப்பையா. உங்களுக்காக என்னைக்குமே நான் காத்துப்பையா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்றீங்க. தயாரா வீர கூட கொடுக்குறேன்யா. ஆனா நீங்க போட்ட உப்பை மட்டும் நாங்க என்னைக்கு மறக்க மாட்டேயா. நிச்சயமா காத்துட்டு இருப்போம். கண்டிப்பா காத்துட்டு இருப்போம்யா. நிச்சயமா காத்துட்டு இருப்போம். என்ற பேரமோன் ஜெயிலில் இருக்கான். நீ விட இருந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்க. யார் என்ன பாவம் பண்ணாங்களோ தப்பு பண்ணாங்களோ என்ற மோளை சாரதாவும் என்ற பேர மக்களும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணும். எல்லாம் தலைவிதிடா. கிருஷ்ணா குருவாயிரப்பா, இது நோக்க எப்ப ஒரு வழி வருക ദൈവത്തിനറിയാ. പോട്ടെ, എന്താ ചെയ്യാനാ ജാനന്തിയും. காவேரி, உங்க சித்தியை கூப்பிடு. காவேரி, அவர் சொல்றது காதுல வேள என்ன? வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கியா? இருக்கும், இங்க லட்ச லட்சமா பணம் புரண்டு இருக்கே. அதான் நம்ம சொல்றது கூட காதுல விழாத அளவுக்கு கணக்கு எழுதிட்டு இருக்கா போல் இருக்கு. அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. என்னோட பேரம்மவன் ஜெயிலில் இருக்கான்னு காவேரி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கா. அப்படி எழுதும்போது அவ யாருக்கிட்டையும் பேச மாட்டா. அவ மனசு புண்படுற மாதிரி பேசாதம்மா. யார் மனசை புண்படுத்துறாங்க? எல்லாத்துக்குமே காரணம் உங்க பொண்ணு சாரதா தான். அவங்க பண்ண பாவம் தான் இன்னைக்கு மாப்பிள்ள ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீ ஏன்டி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பாவம், அவரே வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. ஆமாடா, நான் வேலை வெட்டி இல்லாதவன் தான். ஆனா உன்ன மாதிரி பொட்டை கிடையாது. இப்படி பொம்பளை பின்னாடி போய் நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க, ஏன் அவர்கிட்ட பேசுறீங்க? நின்று எடுத்து பேசு. நான் பொம்பளை கிட்ட பேசுறது இல்ல. தாத்தா தாத்தா, ஸ்ரீகாந்த் வந்து பேசாம இருங்க தாத்தா, ப்ளீஸ். அம்மா காவேரி, நீ அழாதம்மா. இல்லம்மா, நான் பேசல. நான் எதுவுமே பேசல. போதுமா? சித்தி வீட்ல இல்ல, அட்வொகேட் ராவ் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்தா எல்லாம் பாத்துக்குவாங்க. அவங்க பாத்துக்கிற லட்சணத்தை தான் இப்ப பாக்குறோமே. இத பாரு, உங்க சித்திக்கும் பிரபாவதிக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா இப்ப ஏன் மாப்பிள்ள இல்ல ஜெயில இருக்கார். என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்படுறா பாத்தியா? சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இத பாரு காவேரி, இன்னைக்கு நீ வாழா வெட்டியா இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கே, அதுக்கு காரணமே உங்க சித்தி தான். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுறீங்களா? எங்க சித்தி பத்தி உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அவங்கள பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. சங்கீதா, உன் அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்களே, நீ எதுவுமே பேச மாட்டியா? என்ன பேச சொல்றீங்க? பேசுறதுக்கு இன்னும் என்ன இருக்கு? ஸ்டேஷன் வாசல்ல வச்சு உங்க சித்தி இவர்கிட்ட என் புருஷனை பத்தி பேசினாங்களே, அப்பவே அவங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. எங்க அம்மா பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்கிறது உங்க புருஷன் இல்ல, ஏன் புருஷன். அதனாலதான் எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. நாங்க இங்க வந்து உட்கார்ந்து கதை பேசுறதுக்காக வரல. என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுத்து, அதுக்கு என்ன பதில்னு கேட்டு போக தான் வந்தோம். என்னால என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன ஜட்ஜா? ஜட்ஜு தான் உடனே ஜாமீன் கொடுக்க முடியும். இதுக்கு எதுக்காக ஜட்ஜு கிட்ட போனோம்?
நேரா பிரபாவதி வீட்டுக்கு போங்க. உங்க சாரதா இல்லத்தை அவ பேருக்கு எழுதி கொடுங்க. ஏன் மாப்பிள்ள தன்னால வெளியில வந்துட்டு போற. நீங்க ஏதாவது புரிஞ்சு பேசுறீங்களா? புரிஞ்சுதான் பேசுறோம். எங்க எங்க அந்த வளர்ந்தவன் சிரிச்சு சிரிச்சு எங்களை கவுத்துட்டான். அவன் பேச்சை நம்பித்தான் இந்த வீட்டிலேயே சம்பந்தம் வச்சுக்கிட்டான். அதுக்கு நல்லா அனுபவிக்கிறோம். என் மாப்பிள்ள இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவரு பாட்டுக்கு சோறு கண்ட இடம் சொருக்கன்ட்டு ஜெயிலில் போடுற சாப்பாடை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காரு. நீங்க என்ன செய்றீங்க? எங்கடா கடன் வாங்கலான்னு ஊர் பூரா ஒவ்வொரு இடமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு தினம் அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கு என்னதான் முடிவு? நீங்க கொஞ்சம் தாத்தா பேசாம இருக்கீங்களா? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? இவ்வளவு பிரச்சனைக்கு யார் காரணம் தெரியுங்களா? நீங்க தான். சந்தோஷமா இருக்கிற அவங்கள அடிக்கடி போய் தொல்லை பண்றீங்க. அந்த தொல்லை தாங்காம தான் அவன் போய் ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டான். இந்த பாருங்க, சட்ட ரீதியா என்னால என்ன செய்ய முடியுமோ அதுதான் என்னால செய்ய முடியும். அவன் எப்ப வரானோ வரட்டும். உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? போய் பண்ணுங்க போங்க. வேற என்ன பண்ண போறோம்? நேரா பிரபாவதி கிட்ட போறோம். அவ காலில் கையில விழுந்து எங்க மாப்பிள்ளை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பாடுபட போறோம். அப்புறம் உங்களை அழிக்கிறதுக்காக மெனக்கெட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு உடந்தையா இருக்க போறோம். சாரதா ரொம்ப பேசுறாங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க. தாராளமா போங்க, சந்தோஷமா செய்ங்க. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும். ஜெயில இருக்கானே, 27 வருஷமா எனக்கு பையன், 6 மாசமா தான் உங்களுக்கு மாப்பிள்ள. அவனை எப்படி ஜெயில இருந்து கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் அப்ப பண்றேன். இப்ப நீங்க போங்க போங்க. ஆடி காவேரி வா. ஏய் சங்கீதா, உனக்கு மட்டும் என்னடிங்க? அதான் எல்லா உறவும் அருந்து படுத்தணும் மாமியார் சொல்லிட்டு போயிட்டாளே. ஆடு பகை குட்டி வரவ வாடி, எல்லாம் போரும். உங்களுக்கு என்ன தனியா அழைப்பு கொடுக்கணுமா? வாங்க வந்து சாப்பிடுங்க. நான் பாவங்க பண்ணும் போதெல்லாம் சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தேம்மா. நான் செஞ்ச பாவங்கள்லாம் தான் நீங்களெல்லாம் இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கு. என்ன பாவம் செஞ்சனோ நான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. முடியலப்பா, என்னால முடியலப்பா. சரி வாங்க வாங்க. தாத்தா எங்க? தெரியலம்மா, அவருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சித்தி சாப்பிடலாமா? தாத்தா இன்னும் வரலையே, எங்க போயிருப்பாரு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கினாரு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு எழுந்து எங்கேயோ சொல்லாம போயிட்டாரு சித்தி. அம்மா இப்ப என்னம்மா பண்றது? சாப்பிட்டு கதவை மூடிட்டு தூங்கலாம். அப்ப தாத்தா? அவர் என்ன சின்ன குழந்தையா? வீட்டுக்கு வர தெரியும். நீ போய் அவனுக்கு சாப்பாடு போடு. இல்ல சித்தி வந்து. நான் சொல்றது கேளுமா போ. அம்மா நம்ம வேணா யோகி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாப்போமா? ஏன் அவர் நிம்மதியா தூங்குறது உனக்கு பிடிக்கலையா? ஃபோன் பண்ண உடனே அடிச்சு பிடிச்சி இங்க ஓடி வருவாரு. உங்க தாத்தானால யாருக்கும் எப்போ நிம்மதியே இல்லை. திருந்தாத ஜென்மங்க. திருத்த நினைச்சா நாம தான் முட்டாளுங்க. காலையில வீட்டுக்கு வந்தா யாரும் சேர்க்க கூடாது.
பெரியவரே வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? டிரைவர் தம்பி, நீ வாங்கி கொடுத்த அந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதுக்காக உனக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பெரியவரே. இந்த வேலையை தக்க வச்சுங்க, அது உங்க கையில் தான் இருக்கு. சரி. ஆமா, காலையில கேட்க நினைச்சு உங்ககிட்ட, உங்களுக்கு பசங்க யாருமே இல்லையா? இந்த வயசான காலத்துல வந்து இப்படி கஷ்டப்பட்டு தான் பொழைக்கணுமா? இல்லப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி நான் வாட்ச்மேன் வேலை பார்க்கறேன்னு கேள்விப்பட்டானா ரொம்ப வேதனைப்படுவாப்பா. அதனால என்ன பெரியவரே, இந்த வயசான காலத்துல உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். சரி வரட்டுமா? சரிப்பா. சரி, இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வாட்ச்மேன் வேலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல தம்பி. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. வரட்டுமா? தூங்கிட போறீங்க? இல்லப்பா. சீனு, யோகி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? அம்மாக்கு தெரியாம ஃபோன் பண்ணேன். தாத்தா அங்க வரவே இல்லைன்னு சொன்னாரு. அவர் ராத்திரிலாம் எங்க போய் தொலைஞ்சாரோ? சித்தி எவ்வளவு நம்பிட்டு இருந்தாங்க தெரியுமா? இப்படி காலவாரி விட்டாரே. இருக்காதா பின்ன, அவங்களுடைய அப்பா தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மறுபடியும் எங்க தப்பான வழிக்கு போயிடுவாரோன்னு பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நம்ம வேணா ஒண்ணு செய்வோமா? என்ன? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா? வேற வேணையே வேணாம், போ சும்மா இரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.